வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான். அவல் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே எப்படி சட்டுன்னு ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். அவல் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சம் துருதுருன்னு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் 1-2 சுற்று மட்டும் லைட்டாக சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் துருதுருன்னு ஒரு 1-2 சுற்றி எடுத்துடலாம். இனி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடலாம். இங்கே தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போடலாம். கடுகு வெடித்ததும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, போட்டு இந்த கடலைப்பருப்போட கலர் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வரட்டும். கடலைப்பருப்போட கலர் இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ 1 கப் அளவு அவலுக்கு நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இனி இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு தேவைன்னா சேர்க்கலாம். இப்போ இதை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட பவுடர் பண்ணி வச்ச அந்த அவலை சேர்த்துடலாம். சில பேர் அவலை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி வறுக்கலை. ஏன்னா நம்ம கொழுக்கட்டைக்கு அவிக்க தானே போகிறோம். ஸோ நம்ம வறுக்கணும்னு தேவையில்லை. அவலை சேர்த்து நல்லா அதை கலந்து விடுங்க. அவலை சேர்த்ததுமே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி உரிய ஆரம்பிச்சிரும். கார கொழுக்கட்டைனால நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் உறிஞ்சு வரும்போது துருவி வச்ச ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அடி பிடிச்சிடக்கூடாது. ஓகே, நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
லைட்டாக வந்து ஆறட்டும். ஒரு கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். அவல் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண மிக்ஸ் வந்து இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இனி வந்து இதை வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரியோ இல்லை வந்து ரவுண்டாவோ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு வந்து பிடிச்சி வச்சுருங்க. இனி இதை வந்து இட்லி தட்டில் வச்சு இல்லைனா வந்து ஏதாவது ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சா போதும். இனி இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டீமருக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டீமரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுங்க. இனி உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் வந்து ஸ்டீமருக்கு மாற்றிடலாம். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஒட்டாதது மாதிரி வைங்க. அப்போ வந்து நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக வரும். பிடிச்சி வச்சு எல்லா கொழுக்கட்டையும் ஸ்டீமருக்கு மாற்றியாச்சு. இனி இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சா போதும். இனி இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகியிருக்கு. கொழுக்கட்டையெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. ஓகேவா, நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும் ஆவியில். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து அவல் கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த அவல் கொழுக்கட்டையை வந்து நீங்கள் சும்மாவே வந்து ஈவினிங் ஸ்நாக் போல் சாப்பிடலாம். இல்லைனா வந்து காரசாரமான ஏதாவது சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி சட்னி கூட வச்சும் தொட்டு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக எப்படி அவல் வச்சு நல்ல காரமான கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். Until then, bye from Soumya. Tata.